கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன சொல்லுகிறோம்? பழைய ஏற்பாட்டை முகமது காப்பி அடிச்சிட்டாரு, அவருக்கு எந்த வெளிப்பாடும் கிடையாது. அப்படியே வெளிப்பாடு என்று சொன்னாலும் அது தேவனால் வந்த வெளிப்பாடு அல்ல, இது வேற ஏதோ ஒரு தவறான ஒரு ஆவி அவரிடத்துல வந்து பழைய ஏற்பாட்டை தவறாக போதித்திருக்கிறது அப்படின்னு கிறிஸ்தவங்க நாம சொல்றோம் அல்லவா? ஆனா அதே இஸ்லாமியர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவங்க நீங்க தான் பழைய ஏற்பாட்டை காப்பி அடிச்சுக்கிட்டீங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாத திரித்துவம் அல்லது 3 தேவன் கொள்கையை நீங்க வச்சுக்கிட்டீங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாத இயேசுவை தெய்வமாக்கிட்டீங்க, பழைய ஏற்பாட்டை காப்பி அடிச்சதே நீங்க தான் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா? இதற்கு என்ன பதில்? நாம பழைய ஏற்பாட்டை எப்படி பார்க்குறோம், அவங்க பழைய ஏற்பாட்டை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை கூட இவர்கள் மாற்றவில்லை. பழைய ஏற்பாட்டை பயன்படுத்துகிற யூதர்கள் கிபி 90 ஆண்டிலே அவர்கள் ஜமைனா என்கிற கவுன்சில் மூலமாக முழுமையாக தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த 39 புத்தகத்தை அவர்கள் வேதமாக தொகுத்தார்கள். அந்த தள்ளுபடி ஆகமங்கள் நாம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய புத்தகங்களை அவங்க வைத்திருப்பாங்க. ஆனால் அவைகள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்தின புத்தகங்களாக அவர்கள் எண்ணுவதில்லை. ஆனால் அவங்க கையில் அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கும், நாம கூட வச்சுக்கலாம், வாசிக்கலாம். ஓகே, இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகமாகிய 39 புத்தகங்கள் இன்றைக்கு நம்ம கரங்களில் இருக்கிறது தான் யூதர்களுடைய கரங்களிலும் இருக்கிறது. அதில் இருக்கிற ஒரு எழுத்தை கூட நீங்களோ நானோ மாற்றவில்லை, யாருமே மாற்றலை, யூதர்களும் மாற்றவில்லை, நாமும் மாற்றவில்லை. அதை அப்படியே நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அப்போ ஏன் இஸ்லாமியர்கள் பழைய ஏற்பாட்டை கிறிஸ்தவங்க நீங்க தான் அதை மாற்றி வச்சிருக்கிறீங்க, நீங்க அதை களவாடி வச்சிருக்கிறீங்க, நாங்கள் அல்ல என்று ஏன் சொல்லுகிறார்கள் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சில வசனங்கள் அது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னு நாம சொல்லி பழைய ஏற்பாட்டுக்கு நாம் ஒரு விளக்கம் கொடுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒருத்தர் கூட எழுதியிருந்தார், முகமது நபின்னு நீங்க சொல்றீங்க, உடனே அவரை நபியாக ஏற்றுக்கொண்டு விட்டீங்களா? ஐயா, உங்களுடைய புரிதலுக்காகவும் மரியாதைக்காகவும் அந்த வார்த்தையை நான் பேசுகிறதுனால அவரை நான் மதிக்கிறேன், அதற்காக அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம் அல்ல. அதே சமயத்தில் அவர் எந்த ஒரு குரானையும் எழுதவில்லை, அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் நம்ம அடிக்கடி நம்ம பேச்சு வழக்கில் வந்து அவர் தந்தார், அவர் கொடுத்தார் அப்படி சொல்லும் பொழுது நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறோம். சரி, பரவாயில்லை. முகமது நபி பழைய ஏற்பாட்டை பார்த்ததற்கும் கிறிஸ்தவர்கள் நாம் பார்த்ததற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவர் என்ன செய்கிறார் சொன்னா, டோட்டலாக அதில் இருக்கக்கூடியவைகளை மாற்றுகிறார். சரிங்களா? ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் என்ன சொல்றோம்? அதுல எந்த ஒரு எழுத்தையும் நாம மாற்றவே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய விளக்கம் யூதர்களுக்கு நீங்கள் புரியவில்லை என்று சொல்லுகிறோம். உதாரணமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து அது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காமிக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் போனார், சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார், அவர் வந்து அந்த தேசத்தை விட்டு அறுப்புண்டு போனார், அநேகருடைய பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. அடுத்து தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார், மேசியா சாவார், சங்கரிக்கப்படுவார் என்கிற வசனம் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா உடனே நம்ம பழைய ஏற்பாட்டை மாற்றி விட்டோமா? கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த பழைய ஏற்பாடு எப்படி முடிகிறது? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி புத்தகம் முடியும் போது ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ நான் என் தூதனை முன்பதாக அனுப்புவேன், அப்ப நீங்க விரும்புகிற ஆண்டவர் வருவார், ஆலயத்துக்கு வருவார் என்ற இந்த வசனம் புதிய ஏற்பாட்டின் தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள். எப்படி அது? இதே மல்கியா இன்னொரு வசனத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன். கடைசி 4ஆம் அதிகாரம் பாருங்களேன். மல்கியா 4ஆம் அதிகாரம் கடைசி 5-6 வசனங்கள், இதோட தான் பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. பாருங்க, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். எலியா தீர்க்கதரிசியை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன்.
இதை கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி பார்க்குறோம்? யோவான் ஸ்நானகன் என்று பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எலியா தீர்க்கதரிசியை யோவான் ஸ்நானகன் என்று குறிப்பிட்டதுனால யோவான் ஸ்நானகன் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, பழைய ஏற்பாடு இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன், என் தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்புவேன், அப்போ நீங்கள் விரும்புகிற ஆண்டவர் ஆலயத்திற்கு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா? அந்த நீங்கள் விரும்புகிற ஆண்டவர் வருவார்ங்கிறத இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டின் தொடர்ச்சி தான் புதிய ஏற்பாடு. அது மிக அழகாக அமைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் மிக அழகாக பிறக்கிறார். அவருக்கு என்ன சொல்ற, ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை சகரியாவுக்கு. வாக்குத்தத்தத்தின்படி பிறக்கிறார். உனக்கு நான் பிள்ளையை கொடுப்பேன், கவலைப்படாதப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் பிறக்கிறார். இவர் வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து தான் மேசியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவரை கை காண்பிக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பழி முறைமைகள், பாவத்திற்கான பழி முறைமைகள், இவைகள் எல்லாம் அப்படியே ஒரு கோர்வையாக வருகிறது. அடுத்து மேசியாவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மல்கியா புஸ்தகமே வெளிப்படுத்துகிறது. நீங்கள் விரும்புகிற ஆண்டவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையிலே வந்தவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் நாம சுட்டி காண்பிக்கிறோம். இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் நாம செய்யல. அப்ப இஸ்லாமியர்கள் மேரியை குறித்து சொல்லும் பொழுது மரியாள் என்று நாம் சொல்லுகிறோம். மரியம் கன்னி வயிற்றிலே அவள் சுத்தமானவளாக இருக்கிறாள். அல்லாஹ் 2 முறை மரியமை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு முறை ஒரு செய்தி கொடுப்பதற்காக, இன்னொரு முறை ஈசா நபியை பிறப்பிப்பதற்காக. 2 தேர்ந்தெடுத்தல் என்று சில இடங்களில் பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். சரி, ஒருவேளை நான் தவறாக இருந்தால் நீங்கள் திருத்துங்க. எது எப்படியோ, கன்னி மரியாளின் வயிற்றில் பிறக்கிறதை எப்படி புதிய ஏற்பாடு சொல்லுகிறதோ அதே போல இஸ்லாமியர்களில் முகமது நபி சொல்லுகிறார். ஆனால் நாம புதிய ஏற்பாட்டில் கன்னி வயிற்றிலே பிறப்பது ஒரு தேவை, ஒரு அவசியம். என உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதற்கு ஒருவர் பாவம் இல்லாமல் உலகத்திற்கு பிறக்க வேண்டும். ஆதாமின் சந்ததிக்குள்ளாக எல்லாரும் பாவத்தில் பிறக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்னொரு சந்ததி, அது கிறிஸ்து, ஒரு புதிய ஒரு 2ஆம் ஆதாம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதற்காக அவர் பாவம் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த கன்னி மரியாளினுடைய வயிற்றில் பிறக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது கிறிஸ்டியன்ஸுக்கு கரெக்ட். ஆனா ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி, மோசேயை போல அல்லது மூசாவை போல ஒரு சாதாரண தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்து. அவர் எதற்காக கன்னி வயிற்றில் பாவம் இல்லாமல் பிறக்கணும்? தேவையே இல்லையே. ஆனால் முகமது நபிக்கு அன்றைக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதுதான் உண்மை. புதிய ஏற்பாட்டில் அவர் கன்னி வயிற்றில் பிறந்தார்னு இவரும் கன்னி வயிற்றில் பிறந்தார்னு எழுதிட்டார், அல்லது வெளிப்படுத்திட்டார், ஒப்பிச்சிட்டார், சொல்லிட்டார். ஆனால் அதுக்கான காரணம் தெரியவில்லை. என்ன காரணம் சொன்னாலும் புதிய ஏற்பாடு சொல்லுகிற காரணம் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா அது ஒரு கோர்வையாக பயணிக்கிறது. அப்புறம் கேட்பாங்க, பழைய ஏற்பாட்டில் திரித்துவம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஏன் திரித்துவம் அல்லது 3 கடவுள் கொள்கைகளை ஏன் வைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? உண்மையை சொல்ல போனால் 3 கடவுள் கொள்கை அல்ல, ஏகத்துவம், மோனோத்திசத்தை தான் நாம கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே நம்புறோம். ஒரே தேவன் 3 நிலைகளில் இருக்கிறார். அது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. என கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் தேவனை ஃபாதர், சில இடங்களில் ஒய்ஃப், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஒய்ஃப் ஆகவும் இவரை கணவராகவும் இப்படி ரிலேஷன்ஷிப் வச்சு பேசும். ஆனால் இஸ்லாத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இடமே கிடையாது. இஸ் அவர் மாஸ்டர். அவருக்கு எப்படி அப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? உண்மையை சொல்ல போனால் இஸ்லாம் ஒரு இடத்துல மிக தவறான ஒரு புரிதலை வைத்திருக்கிறது. முகமது நபி இதை வெளிப்படுத்தும் பொழுது அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னு சொன்னா, இவர்கள் இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க, தேவனுடைய குமாரன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா முகமது நபி என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி கடவுள் ஒரு உடல் ரீதியாக ஒரு குமாரனை பெற்றெடுப்பார்? மேக்சிமம் பாருங்க, குரான் முழுவதுமாக கடவுள் இப்படி பெற்றெடுக்க முடியாது, அவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, இந்த மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையிலே அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி குமாரனாக பார்த்தார்கள் அப்படிங்கிறது முகமது நபிக்கு தெரியவில்லை. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீர பிரகாரமாக ஒரு கடவுள் ஒரு சாதாரண ஒரு பெண்ணோடு இணைந்து ஒரு மகனை எப்படி பெற்றெடுக்க முடியும் என்ற அந்த ஒரு சிந்தனையிலேயே முகமது இருக்கிறார். அதனாலதான் பல இடங்கள்ல கடவுள்னால இப்படி இருக்க முடியும், அவன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன், அவன் எப்படி ஒரு குமாரனை பெற்றெடுக்க முடியும்? எந்த கிறிஸ்தவரும் இப்படி குமாரனை அவர் பெற்றெடுத்துட்டாருன்னு நம்புறதில்லை. அந்த விஷயமே குரானிலே தெரியவில்லை, குரானுக்கு தெரியவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நாம் மாற்றவில்லை, கிறிஸ்தவர்கள் எந்த விதத்திலும் பழைய ஏற்பாட்டை திரிக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார்கள்.
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியாவாக இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறார்கள். ஆனால் முகமது நபி என்ன செய்கிறார்? பழைய ஏற்பாட்டை திரிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒன்றை 500 வருஷத்துக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து பிறந்த 600 வருஷத்துக்கு அப்புறம் அதை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் அது மாறிடுச்சு, இவங்க மாத்திட்டாங்க. இப்ப சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டை அப்படியே வைத்துக்கொண்டு அதனுடைய நிறைவேறுதலாக புதிய ஏற்பாட்டை வெளிப்படுத்திய கிறிஸ்தவர்களை எப்படி காப்பி அடித்தார்கள்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாவற்றையுமே மாற்றி பேசிய முகமது நபி தானே அதை திருத்தி எழுதி இருக்கிறார், காப்பி அடித்திருக்கிறார்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிங்க. இன்னும் அடுத்த சில பதிவுகளில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முகமது நபி கடைசி ப்ராஃபெட் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நாம் என்ன நம்புகிறோம்? குமாரன் மூலமாக தேவன் கடைசியாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார், இனி ஒரு ப்ராஃபெட் கிடையாதுன்னு நம்புகிறோம். அதாவது குமாரன், அவரால் ஏற்படுத்தப்பட்ட 12 தீர்க்கதரிசிகள், 12 நபிகள், 12 அப்போஸ்தலர்கள், இவங்களுக்கு பின்னாடி வேற யாரும் கிடையாதுன்னு நம்புறோம். ஆனா அவங்க என்ன நம்புறாங்க? முகமது நபிக்கு பின்னாடி வேற யாரும் கிடையாதுன்னு நம்புறாங்க. இப்ப நாம் தியானிக்க வேண்டியது, முகமது நபி சரியாய் தீர்க்கதரிசியாக ஜனங்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தாரா? இயேசு கிறிஸ்து தன்னை சரியாக வெளிப்படுத்தி காண்பித்தாரா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகள் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை முகமது நபி உண்மையிலே பழைய ஏற்பாட்டின்படி வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியானால் அவரை குறித்த விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் அல்லது எங்கேயாவது அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறாரா? இவருடைய நியமங்கள், இவர் சொன்ன முறைமைகள் ஏதாவது இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்கும் இவருக்கும் ஒற்றுமை ஏதாவது இருக்குதா, இல்லை வேற்றுமை ஏதாவது இருக்குதா? இதை எல்லாவற்றையும் வரக்கூடிய பதிவுகளில் நாம் பார்க்கலாம். ஸோ இது யாருடைய மனதையும் புண்படுத்த அல்ல, கிறிஸ்தவர்களுக்கான ஒரு புரிதலை கொடுப்பதற்காகத்தான். இஸ்லாமியர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பாவம் இல்லாதவராக வந்தார். இது தெளிவான உண்மை. ஆனால் ஏதோ பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில காப்பீடு எரர், சின்ன சின்ன அங்கே பார்த்தீங்கன்னா 42 வயதில் அரசனானான் இருக்கும், 22 வயதுலன்னு இருக்கும். இது எளிதான ஒரு காப்பீடு எரராக இருக்கும். இந்த மாதிரி சில எரர்ஸை பிடிச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடெல்லாம் தப்பாக போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஒரு திறந்த மனதோடு ஆதி ஆகமத்திலிருந்து வாசிங்க. அது எந்த ஒரு இடத்துலையும் கண்டினியூட்டி கரெக்டாக போகும், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரும். ஆனால் முகமது நபி நமக்கு கொடுத்த குரானை எடுத்து வாசித்து பாருங்க, சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சிலவற்றை எடுத்திருப்பாரு, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவற்றை எடுத்திருப்பாரு, அந்தி கிறிஸ்துலேருந்து எடுத்திருக்கிறாரு, கன்னி மரியாளில் பிறந்தாருங்கிறாரு. ஏன், எதுக்கு இயேசு கிறிஸ்து அப்படி பிறக்கணும்? எந்த காரணமும் இல்லை. அடுத்து திரித்துவத்தை குறித்து வேண்டுமானால் தனியாக நான் ஒரு பதிவை வெளியிட விரும்புகிறேன். அது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும் என்று சொன்னால் அதிலும் நான் ஒரு தெளிவை கொடுக்க விரும்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.